ஹை கைஸ், இப்போ X2X கேம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ யூஐ இந்த மாதிரி தான் இருக்கும்போது பை யூஸிங் டெல்விண்ட் அண்ட் ரியாக்ட் வச்சு நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓ வின் ஆகும்போது ஓ கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி எக்ஸ் வின் ஆகும்போது எக்ஸ் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு டைட்டிலையும் காமிக்குது எக்ஸ் வின்ட்டு. ஸோ இன்கேஸ் ட்ராவ் ஆச்சுன்னா ட்ரா கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இதை நம்ம ரியாக்டில் செய்வோம். வாங்க நோட் பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி, இது இன்ஸ்டால் ஆகட்டும். அதே மாதிரி டெல்விண்ட் பிளக் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். டெல்விண்ட் சிஎஸ்எஸ். ஸோ நீங்கள் இந்த பேஜில் போயிட்டு கெட் ஸ்டார்ட்னு கொடுத்தாலே நம்மளுக்கு அந்த காமிச்சிடும் என்னென்ன பண்ணணுங்கிறது எல்லாமே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து இதை காப்பி பண்ணணும். இந்த மீன்ஸ் இதை வந்து நம்ம பிளகின்ஸ்ல இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இதில் டெல்விண்ட் இருக்குல்ல வீட் டாட் கான்ஃபிக்ஸ் இதில் போயிட்டு இம்போர்ட் எடுத்துட்டு இந்த லைனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெயிட் டெல்விண்டை நம்ம பிளகின் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் காமன். ஸோ எல்லாமே ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் பழைய தேவையில்லாத சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இதை வேணால் ரன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ரன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். பட் நம்ம யூஐ வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ மொத்தமாக இது எல்லாமே தேவையில்லாததுனால நம்ம எல்லாத்தையும் தூக்கி விட்டுருலாம். இதெல்லாம் தேவையில்ல. அதே மாதிரி எந்த யூஐயும் தேவையில்ல. ஸ்ட்ரிப் மூடு தேவையில்லை. இதை தூக்கி விட்டுருலாம். எல்லா சிஎஸ்எஸும் எடுத்துட்டு நம்ம இந்த சிஎஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் ஒரு லாஸ்ட் ஸ்டெப் சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம ஆப் டாட் ஜேஎஸ்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுலனாலும் பண்ணலாம். ஆப் டாட் ஜேஎஸ்லேயும் பண்ணலாம், மிக்ஸ் ஆப் டாட் சிஎஸ்எஸ்லேயும் பண்ணலாம், இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்லேயும் பண்ணலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் வந்து டெல்விண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்து கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் டார்க்கில் தானே வேணும். ஸோ பிஜி has 242424 flex justify center items center. Oh, பிஜி கலர் டார்க் பண்ணிக்கலாம். வித் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே பேக்ரவுண்ட் ஆட் ஆயிடுச்சு. இதை அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு பாக்ஸ் கண்டெய்னர் வேணும். ஸோ பாக்ஸ் கண்டெய்னருக்கு flex நம்ம கிரிட் போட்டுடலாம். grid grid parts 3. ஸோ உள்ளக்குள்ள பாக்ஸுக்கு நம்ம இங்கே ஒரு அரே கிரியேட் பண்ணிக்குவோம்.
1 2 3 4 5 6 7 8 9 10. ஓ நம்மளுக்கு 6 தான் தேவை. ஓகே, நம்ம மேப் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம லிஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனைங்க? ஓ ஓகே, இதில் ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம். டிவ் வித் வந்து 20, ஹைட் வந்து 20. ஓ இந்த ப்ராக்கெட் எடுத்து விட்டுறணும். அப்புறம் பிஜி ஹேஷ் 202000. ஓகே, கொஞ்சம் லைட்டராக பண்ணிக்குவோம். ஸோ நம்ம அதுக்கு பதிலாக 5 சேர்த்துக்கலாம். 2க்கு பதில் 5. ஓகே, 4 கூட போட்டுக்கலாம், ரொம்ப லைட்டாக தெரியுது. பக்கா. ஸோ நம்ம இதுக்கு கேப் ஆட் பண்ணணும். ஸோ கேப் 10 பிக்சல் மீன்ஸ் 10. ரொம்ப அதிகமாக தெரியுது, 6 வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு பாக்ஸுக்கு நம்ம மார்ஜின் பார்டர் மீன்ஸ் ரேடியஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ் ரவுண்டட். இது எல்ஜி கொடுத்துக்கலாமா? எல்ஜி ஓகேவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பாக்ஸோடைய ஹைட்டையும் கூட்டி பார்ப்போம். மீன்ஸ் ஹைட் வித் இது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ 25 வச்சுக்கலாம். 25 ஓகே, 25 ஓகேவா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எப்போ இந்த டிவ் கிளிக் பண்றோமோ அப்போ வந்து இதில் இமேஜ் ஆட் பண்றது மாதிரி வைக்கணும். ஸோ அது எப்படி வைக்கலாம்னா, இதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதுவோம். டேட்டா இருந்துச்சுன்னா image img src. Yeah. Okay. ஓகே பக்கா. ஸோ நம்ம இதுக்கு டேட்டாவுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நான் அதுக்கு ஏற்கனவே ஃபோல்டர் இது வச்சுருக்கேன், அசெட்ஸ் வச்சுருக்கேன். அதில் இருந்து எடுத்துக்கலாம். இதை நான் உங்களுக்கு வேணால் லிங்க்கில் கொடுக்குறேன். எஸ்ஆர்சி அசெட்ஸ். ஸோ நம்மளுக்கு அசெட்ஸ் இருக்குது. இந்த அசெட்ஸ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸோ அதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் move from /assets import x from /assets/x. ஸோ நம்மளுக்கு இப்போ 2 இதுவுமே வந்துடுச்சு. நம்ம அசெட்ஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஆட் பண்ணலாமான்னா, ஒரு வாட்டி நம்ம கிளிக் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக டாகிள் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம அதுக்கு ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிக்கலாம். என்னென்னா கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்டில் வந்து COUNT கவுண்ட்
செட் கவுண்ட் நம்ம யூஸ் ஸ்டேட் வச்சு பண்ணி வர்றோம். யூஸ் ஸ்டேட் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு ரெண்டர் ஆகும். ஸோ கவுண்ட் ஸ்டேட் கிரியேட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டியும் நம்மளுக்கு இது பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு கவுண்ட் ஏறணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ள இந்த மேப்பில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் எழுதிக்கிற போகிறோம். ஸோ நம்ம ஃப்ளவர் ப்ராக்கெட் மட்டும் நம்ம கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ரிட்டர்ன் பண்ணிட்டா நம்ம இதுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கலாம். இருங்க, எங்கனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே ஓகே முடிச்சாச்சா? ஸோ நம்ம எப்போ எதனா கிளிக் பண்ணுறோமோ அப்போ வந்து இதோட கவுண்ட் ஏறணும். 3+1. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுவேன்னா கிளிக் பண்ணும்போது 0வாக இருக்கும். 0+1 அந்த ஸ்டேட் வந்து நம்மளுக்கு இதில் கவுண்டில் ஆட் ஆகும். ஸோ கவுண்ட் வந்து 0லேருந்து 1க்கு அப்படியே அப்டேட் ஆகிட்டு வரும். 1 1 2 2 2 2 3 அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம இந்த கவுண்ட்டை வச்சு தான் நம்ம இமேஜை டாகிள் பண்ணி எடுப்போம். இப்போ என்ன எரர் அடிக்குது, ஏன் இமேஜ் வரல, எதுவுமே காமிக்கல. ஓகே ஏன் ஓகே 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 நம்ம இது வந்து ஆன் கிளிக்ல வைக்கல, தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் கிளிக் ஸோ எப்போ இதை கிளிக் பண்ணுறோமோ அப்போ தான் இது கவுண்ட் ஆகும். அதே மாதிரி இதோட எஸ்ஆர்சி வந்து இப்போ டேட்டா இருந்துச்சுன்னா இது இருக்கும் கரெக்டாக. ஸோ டேட்டா இருக்கும்போது நம்ம டேட்டா ஒரு நிமிஷம் ஆன் கிளிக். ஸோ நம்ம கிளிக் பண்ணும்போது டேட்டா ஆட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஓ இந்த பாக்ஸ் வச்சிட்டானா? ஸோ நம்ம இதை வந்து ஸ்டேட்டுக்கு மாற்றிடலாம். UX set UX box use state. ஸோ இப்போ வந்து இது இந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம இந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிவிட்டு கவுண்ட் ஆகுமா? கவுண்ட் ஆனோன்னு கவுண்ட் ஆனோன்னு வைக்கலாமா? கவுண்ட் ஆனோடனே வைக்கலாம், மீன்ஸ் அதுக்கு முன்னாடியே வைக்கலாம். ஸோ பாக்ஸு செட் பாக்ஸு அதில் வந்து ப்ரீவியஸ் டேட்டா அதில் என்ன பண்ணணும்னா ஒரு டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். PRV ஓல்ட் டேட்டா அதில் ப்ரீவியஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு ஓல்டு டேட்டாவில் எந்த இண்டெக்ஸ்ன்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து 0th இண்டெக்ஸ் கரெக்டு தானே? 0th இண்டெக்ஸ்ங்கிறது செக் பண்ணிடுமா? எப்படி செக் பண்ணலாம்னா இண்டெக்ஸ் அடித்தாலே நம்மளுக்கு எல்லாத்துலேயும் நம்பர் காமிச்சிடும். ஸோ இது 0 1 2 ஓ மை காட் 0 1 2 3 4 5 6 ஸோ இப்படி தான் வருது. நம்ம இதை கிளிக் பண்ணும்போது 0th இண்டெக்ஸில் எக்ஸ்ன்னு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஓல்டு டேட்டா இண்டெக்ஸ் அதில் இஃப் அதாவது இந்த கவுண்டோட டேட்டா வந்து டிவைடபிள் பை 2 இருந்துச்சுன்னா, இப்போ இது டிவைடபிள் பை 2 இருந்துச்சுன்னா என்ன? 0 வரும். 0 இருந்துச்சுன்னா எக்ஸ் இல்லை என்ன வைக்கலாம், ஃபஸ்ட்டு எக்ஸ் வரணும் நம்மளுக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு மீன்ஸ் எப்பவுமே 0த்துல தான் இருக்கு. 0 டிவைடட் பை 2 எக்ஸ் இங்கே கொடுக்கக்கூடாது, இங்கே ஓ கொடுக்கணும். ஓ பெரிய ஓ இல்லைன்னா எக்ஸ் வரணும். ஸோ நம்மளுக்கு அடுத்து என்ன வரும்? எக்ஸ் வரும், அடுத்து ஓ வரும், அப்படியே டாவல் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணுறோம்னா இந்த இண்டெக்ஸில் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரும்.
ஸோ இப்போ இண்டெக்ஸ் எடுத்தாச்சு. இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்? கிளிக் பண்ணும்போது இந்த பாக்ஸ் கால் ஆகும், கால் ஆகி டேட்டா இதாகும், டேட்டா அப்டேட் ஆகும். டேட்டா அப்டேட் ஆனதுக்கப்புறம் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இல்லை டேட்டா கொடுத்துப்போம். ஸோ டேட்டா கொடுத்துட்டா அதில் உள்ள டேட்டா எல்லாமே வந்துடும். ஓ மை காட், ஏன் கிராஷ் ஆகுது? ஓகே, நம்ம இங்கே இமேஜ் கொடுக்குறோம், அதனாலயா இருக்குமோ? ஸோ அதை நம்ம எடுத்துடலாம். அன்கிளிக். சரி, எதில் ஏறுறதுன்னு பார்த்துருவோம். ஓகே, கிளிக் பண்ணுறேன். cannot read property of undefined 12வது இடத்துல வருது. ஏன் 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 இந்த இடத்துல வந்து cannot read ன்னு வருது? மேப் பாக்ஸ். ஓகே, ஓகே ஓகே ஓகே, நம்ம ரிட்டர்ன் பண்ணல. டேட்டா ரிட்டர்ன் பண்ணதுனால நம்மளுக்கு இங்கே எதுவுமே ரிட்டர்ன் பண்ணதுனால அன்டிஃபைன் போயிருது. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா ரிட்டர்ன் ஓல்ட் டேட்டா. ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பக்கா. ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே ஓகே. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எஸ்ஆர்சியில் டேட்டா வந்து டேட்டா ஈக்குவல் டு எக்ஸா அப்படி பண்ணலாமா? இல்லை இல்லை இல்லை, டேட்டா என்ன பண்ணலாம்? ஓகே, டேட்டா ஈக்குவல் டு எக்ஸ்னா இந்த எக்ஸ் வரணும், இல்லைன்னா ஓ வரணும். அம்மா ஓகே, இப்போ இந்த டேட்டா எடுத்துடலாம். ஸோ இப்போதைக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஓகே, மீன்ஸ் அதாவது இப்போ ஆட் ஆகுது, பட் ஒன்றும் நம்ம நிறைய ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இமேஜை ஸ்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம கிளாஸில் வரும் பேடிங் ஆட் பண்ண கரெக்டாக இருக்குமா? பேடிங் ஆட் பண்ண போதும். ஸோ 4 ஓகே, பேடிங் 4 வச்சாலே போதும், கரெக்டாக தான் இருக்கு. அதே மாதிரி சென்டர் அல்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டூக்கு கிளாஸ் எழுதலாம். லெக்ஸ் justify சென்டர் ஐட்டம். ஓகே, இப்போ சேர்க்கிறோம் ஐட்டம்ஸ் சென்டர். ஸோ இது எல்லாமே சென்டருக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ பக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா ஓகே, இப்போ இமேஜ்னா கொண்டு வர வச்சாச்சு. இப்போ லாஜிக்கல் தான் எழுத வேண்டியது. அதான் தலை பிடிச்ச வேலைங்க. இப்போ ஓகே, இப்போ வந்து இன்கேஸ் ஃபர்ஸ்ட் லாஜிக் எழுதிடலாம். லாஜிக்கு இப்போ இன்கேஸ் இது எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு, ஏதாவது ஒன்று சேர்ந்துச்சுன்னா அடுத்தது செலக்ட் பண்ண விடக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு லாக் ஸ்டேட் கிரியேட் பண்ணிக்கலாம். செட் லாக். ஓகே, அதே மாதிரி ரிசல்ட்டுக்கு ஒரு ஸ்டேட் எழுதிப்போம். ஸோ அவ்வளோதான், யார் வின்னு யார் மீன்ஸ் லூஸ் பண்ணாங்கன்றது தெரியும். செட் ஸோ பேசிக்காக ஸ்டார்டிங்கில் வந்து டிக் டேக் டோய் ஸ்பெல்லிங் கரெக்டு தானா? இப்படி தான் இருக்கணும். ஸோ நம்ம இதை ஹெட்டிங்காக வச்சுக்கலாம். மேலே h1 டேக் ரிசல்ட். ஸோ நம்மளுக்கு இது இங்கே வந்திருக்கா, நமக்கு மேலே வர வைக்கணும். ஃப்ளெக்ஸ்
ஸோ நம்மளுக்கு மேலே வந்துடும். இதுங்க நம்ம இதையும் செக் பண்ணிடுவோம். டேட்டா காலம் மாறல தானே. அதை எப்படி செக் பண்ணோம்னா, இதில் நம்ம டேட்டா நிற்கும் போது ஒரு காலமுடைய இண்டெக்ஸ் எடுக்கும்போது ஒரு இண்டெக்ஸ் வந்து மாறி கிடச்சிருக்கும். ஸோ மாறல. ஸோ கிடைக்காது. ஓகே, நம்ம இந்த இது ஹெட்டிங்கை மட்டும் பெருசாக போவோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா கிளாஸ். ஆக்சுவலாக அங்கே ஏன் டெக்ஸ்ட் பெருசாக தெரியலனா, நம்ம டெல்விண்டு இம்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால எல்லா நார்மல் சிஎஸ்எஸும் அதுவே பிளாக் பண்ணிடும். ஸோ நம்ம எழுதும்போது நம்மளாக தான் எல்லாமே சிஎஸ்எஸ் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் H1 இது யூஸ் பண்ணுறது ஒன்று தான், டிவ் யூஸ் பண்ணுறது ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் பெருசாகிறதுக்கு டெக்ஸ்ட் எக்ஸல், ஐ திங்க் எக்ஸல் ஓகேவா தான் இருக்கும். இல்லை ஸோ டூ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 4 போடும், இன்னும் பெருசாக்குவோம். யா, இது ஓகே. டெக்ஸ்ட் போல்டு. ஓகே, ஐ திங்க் இதை தப்பு பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் போல்டு தானே. ஐ திங்க் ஃபான் போல்டுன்னு நினைக்கிறேன். ஃபான் போல்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபான் போல்டு. ஓகே, இப்போ லாஜிக் எழுதுவோம். கான்ஸ்ட் handle result. ஸோ இப்போ என்னன்னா ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி ரிசல்ட் செக் பண்ணும். ஸோ என்ன பண்ணலாம்னா இதில் கண்டிஷன் எழுதுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இது போட்டுக்கலாம், ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இல்லை ஜீரோத் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், second index, third index, fourth index, fifth index, sixth, seventh, eighth. இப்போ எதுக்காகனா நம்ம கண்டிஷன் எழுதுறதுக்கு நமக்கு இங்கே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் ஜீரோத் இண்டெக்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் சேர்ந்துருக்கு, இங்கேயும் எக்ஸ் சேர்ந்துருக்கு, இங்கேயும் எக்ஸ் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த மூணுமே எக்ஸ் சேர்ந்துச்சுன்னா அடுத்து கிளிக் ஆகக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷன் எழுத வரும். அதே மாதிரி இது சேர்ந்துருச்சுன்னா எக்ஸ் இதுவும் சேர்ந்துருச்சுன்னா எக்ஸ் வென்சனு காமிக்கணும், இல்லை ஓ சேர்ந்துருக்குன்னா ஓ வென்சனு காமிக்கணும். ஸோ நம்ம அதுக்கு கண்டிஷன் எழுதலாம். ஸோ எக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓ இண்டெக்ஸில் வந்து செக் பண்ணணும். ஓ இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் எம்டி ஸ்ட்ரிங்னாலும் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் கண்டிஷன் வந்து பாஸ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து ஓவாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி மீன்ஸ் எம்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி எக்ஸ் வந்து ஈக்குவல் டு மீன்ஸ் பாக்ஸ் 0 வந்து ஈக்குவல் டு பாக்ஸ் 1 நல்லா இருக்கணும். அண்ட் பாக்ஸ் 1 பாக்ஸ் 1 வந்து ஈக்குவல் டு பாக்ஸ் 2 இருக்கணும். ஸோ இதே லாஜிக் திருப்பி வரும். என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு ஸோ எத்தனை கண்டிஷன் வரும்? 1, இது சேரலாம், இது சேரலாம், இது சேரலாம், இப்படி சேரலாம். ஸோ இது 1,
2 3 4 5 6 கிராஸாவும் சேரலாம். ஸோ 7 8 ஸோ 8 கண்டிஷன் எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ எல்சிஃப் எல்ஸா எல்சிஃபா எல்சிஃப். ஓகே, இதுவும் தப்பா தெரியுதே. ஓகே, இப்போ இது சேர்ந்துருச்சுன்னா செட் லாக் வந்து ட்ரூ ஆயிரும். ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதிடலாம். ஸோ எப்படின்னா, இன்கேஸ் இது பாஸ் ஆச்சுன்னா ரிசல்ட்டு அப்புறம் அந்த லாக் ரெண்டுத்தையும் லாக் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேண்டில் இதை நம்ம வந்து ஹேண்டில் கண்டிஷன் எழுதிக்கலாம். ஹேண்டில் கண்டிஷன் ஹேண்டில் ரிசல்ட். ஸோ நம்ம எடுத்தோன்னே செட் லாக் வந்து ட்ரூ பண்ணிடலாம். ஸோ அப்படின்னா தான் அடுத்து செலக்ட் ஆக முடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி செட் ரிசல்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம டேட்டா வாங்கலாம். டேட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இருந்துச்சுன்னா டேட்டா வந்து எக்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ ஈக்குவல் டு எக்ஸ்னா எக்ஸ் வின்ஸ் அப்படின்னு போடணும். அப்படி இல்லையா வின்ஸ். ஸோ ரிசல்ட் அப்படி வேற என்ன பண்ணணும், நம்ம இதை இங்கே கால் பண்ணணும். இதில் வந்து நம்ம அந்த பாக்ஸோட டேட்டா கொடுக்குறோம். ஸோ என்ன இப்போ எக்ஸ் செலக்ட் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் போகும், ஓ செலக்ட் ஆயிடுச்சுன்னா ஓ போகும். இப்போ எக்ஸ் செலக்ட் ஆகும்போது எக்ஸ் வின்ஸ் காமிக்கும், இல்லை ஓ செலக்ட் ஆயிடுச்சுன்னா ஓ காமிக்கும். ஸோ இதே தான் எல்லாத்தையும். ஸோ இதை ஒன்னொன்னா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு இதாக பேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எல்ஸ் போட்டுக்கலாம். if else வந்து else போடலாம். else ஓகே ஓகே. ஸோ எல்லாம் ஓகே, பட் கண்டிஷன் எல்லாமே ஒரே இருக்கிறதுனால ரெட்டில் வேலை அடிக்குது. ஸோ என்ன பண்ண போகணும்னா இது முடிச்சாச்சு. ஸோ இந்த கண்டிஷன் முடிச்சாச்சு. இந்த கண்டிஷன் எழுதுவோம் 3, இதுவும் 3 இருக்கணும். 4. இப்போ வந்து டாப் டு டவுன் கொடுக்கலாம்.
ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ 5 8 ஓகே. இப்போ வந்து கிராஸ் இருக்கு. இப்போ வந்து டாப் டாப் லெஃப்ட் டு ரைட் பாட்டம். ஸோ அதுக்கு வந்து 0 இருக்கணும். அப்புறம் வந்து இது வந்து 4 4 மீன்ஸ் 0 4 ஒன்றா இருக்கும். அதே மாதிரி 4 8 ஒன்றா இருக்கும். அதே மாதிரி டாப் ரைட் டு லெஃப்ட் பாட்டம் அதுக்கு வந்து 2 2ம் 4 ஈக்குவலாக இருக்கும். 4ம் 6ம் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது எல்லாம் போக ஒரு கண்டிஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ட்ரா. ஸோ ட்ராக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் எழுதிட்டு ஹேண்டில் அதில் வந்து டி நடக்குவோம். டினா ட்ரா. இப்போ வந்து எப்படி எழுதணும்னா வேல்யூ கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இந்த கண்டிஷனை மாற்றிடலாம். ஸோ இதில் வந்து if data equal to d naught set result game draw. ஓகே, நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். அது ஃபங்க்ஷன் தான் எழுதிட்டுருக்கேன். ரிட்டர்ன் பண்ணலாம். இது ஏன் ஒர்க் ஆகல? டேட்டா ஈக்குவல் ஓகே 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 ஃபங்க்ஷன் தான் இப்போ ஒர்க் ஆகும். in case else if data equal to x naught return x wins. இந்த இடத்துல நமக்கு ப்ராக்கெட் தேவையில்ல, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. நான் இதை வேணால் நம்ம ட்ராவாக வச்சுக்கலாம். ஸோ ஓ வின்ஸ்னா ஓ வின்ஸ் அப்படின்னு வைக்கணும். எல்ஸ் ரிட்டன் கேம் ட்ரா. ஸோ இது போதும். ஓகே, ஸோ இதோட ரிசல்ட்டை நம்ம எங்கே பிரிண்ட் பண்ணலாம் காமிக்கணும்னு நினைக்க பார்ப்போம். ஓகே, ரிசல்ட் ஏன் காமிக்கல? எதனா யூஸ் இருக்கும் காமிக்கணும்ல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு டேட்டா ஸ்டோர் ஆகிற ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த டேட்டாவை எடுத்துக்கலாம். பாக்ஸ் டேட்டாவை எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுவோம். json not stringify box. ஸோ ஓகே ஓகே, நம்ம இந்த கண்டிஷனே கால் பண்ணல, அதான் பிரச்சனை. இப்போ வந்து ஒரு வாட்டியும் நம்ம அதை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஹேண்டில். பார்ப்போமா? ஓ மை காட், இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ இது எப்போ கால் ஆகும்னா இஃப் பாக்ஸ் இந்த இடத்துல எல்லா செல்ஸையும் நம்ம செக் பண்ணணும்.
அதாவது என்னன்னா எல்லா இடத்துலையும் டேட்டா இருக்கா இல்லையா இருந்துச்சுன்னா தான் ட்ரா இல்லைன்னா ட்ரா கிடையாதுல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எல்லா டேட்டாவும் இருக்கும்போது நம்மளுக்கு அது ட்ரான்னு சொல்ல முடியாது. ஸோ அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எவ்ரினா எல்லா செல்லையும் செல் ஈக்குவல் செல்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங். ஸோ எந்த ஸ்ட்ரிங்கிலும் எம்டி ஸ்ட்ரிங்காக இல்லாதப்போ தான் இங்கே ஹேண்டில் டீல டி பாஸ் பண்ணும், இல்லைன்னா பாஸ் பண்ணாது. இப்போ பண்ணிப்போமா ரெஃப்ரெஷ். ஸோ ஓகே, பட் இப்போ இருந்தாலும் கிளிக் ஆகுது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா செட் லாக், அதில் லாக் இருக்குல்ல, லாக்ல வந்து லாக்கை வச்சு இங்கே எழுதிக்கணும். எப்படின்னா if log equal to true னா return அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம வின் பண்ணிட்டு மீன்ஸ் மீன்ஸ் வின் ஆயிடுச்சுன்னா ஏதாவது எக்ஸ் இல்லைன்னா ஓ ஏதாவது வின் ஆயிடுச்சுன்னா அது ட்ரூ ஆயிரும். ஸோ இது கிளிக் ஆகாமல் தடுக்கும். அப்பமா அதை ஸோ ஒமேகா இருக்காங்க. ஓ என்ன பிரச்சனை? ஓகே, இது நம்ம யூஸ் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ எதுக்காகனா ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகும், இது ப்ராசஸ் பண்ணும். ஸோ இது கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஹேண்டில் ரிசல்ட் கால் ஆகும், கால் ஆகி செட்லாக் கால் ஆகும். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா நம்ம அது கிளிக் பண்ணுறது இது வந்து அதாவது செட்லாக்கு அப்புறம் செட் ரிசல்ட் இது எல்லாமே அசிக்ரனஸ் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே என்ன ஆகும்னா செட் லாக் வந்து கரெக்டாக லாக்காக இருக்காது. ஸோ நம்ம கிளிக் பண்ணும்போது ட்ரூவாக இருக்கும், ஆக்சுவலாக கிளிக் பண்ணும்போது ஃபால்ஸாக இருக்கும். நம்ம இது ஓவர் ரைட் ஆகிறதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கால் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம லாக் ஆகாமல் இருந்திருக்கு. இருங்க இப்போ செக் பண்ணலாம். ஓ மை காட், பக்கா போச்சு. அசிங்கப்படுத்திருச்சே அசிங்கப்படுத்திருச்சே. என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்? ஓகே,
Oh. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸோ 3 இதில் 3 ஆட் பண்ணுறோம், இதில் 6, இதில் 0, இதில் 1, இதில் 2, திருப்பி 0, இதில் 2. ஓகே, ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. 0, 3, 6, 0, 1, 2, 0, 2. அதாவது ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை நம்ம இதில் பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கரெக்டாக வருதா? அதே மாதிரி அடுத்தது கிளிக் ஆகலை, அதே மாதிரி கரெக்டாக இருக்கு. ஸோ இதுதான் மிஸ்டேக் இதில். ஓகே, இப்போ ஃபங்க்ஷனல் டிவைஸ் முடிஞ்சிருச்சு. பட் நம்ம வந்து இதில் ஒன்றும் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண போகிறோம், கவுண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் வின்ஸ் ஒய் வின்ஸுங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த இதில் ஆட் பண்ணுவோம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் justify center item. justify center கொடுத்தாலே ஓகே. justify center item center கொடுக்கணும். items center. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எத்தனை வாட்டி எக்ஸ் வின் ஆச்சுங்கிறத காமிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் எப்போ நான் வின் ஆகுதோ அப்போ நான் கவுண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கவுண்ட், அதாவது வின்ஸ் கவுண்ட்னு வச்சுக்கலாம். வின்ஸ் கவுண்ட் செட் வின்ஸ். ஸோ இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, எக்ஸு ஒய் டி. ஸோ எப்போனா எக்ஸ் வின் ஆகுதோ அப்போ வந்து எக்ஸ் வந்து கவுண்ட் ஆகும், இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ கவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கண்டிஷன் எழுத போகிறோம். டேட்டா ஈக்குவல் எக்ஸ் அப்படின்னா செட் மீன்ஸ் previous data, அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். அதில் டி சாரி எக்ஸ் வந்து previous dot x plus 1. so and set result x wins. so இதே மாதிரி ஒய்க்கும் ஓக்கும் ட்ராக்கும் பண்ணணும். எக்ஸுங்கிற இருக்கிற இடத்துல ஓ வச்சிடணும். அதே மாதிரி ட்ரா மீன்ஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு
means count dot x. இது வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் வரணும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இதை வந்து இந்த பாக்ஸோட ரேப் பண்ணிக்கிறோம், டோட்டல் பாக்ஸோட. ஸோ ரேப் பண்ணியாச்சு. இங்கனக்குள்ள ஒரு என்னன்னா டெக்ஸ்ட் 4xl text white and then dot me5. ஓகே, இப்போ இது பார்க்க நல்லா இருக்கு. ஃபாண்ட் போல்டு வச்சுக்கலாம், ULD போல்டு. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துலயும் வச்சுப்போம். இதுல வந்து எம்எஸ் ஸ்டார்டிங்ல கொடுக்கணும். இதுல வந்து கோ டேட்டா வரும். அதே மாதிரி எத்தனை வாட்டி ட்ராவ் ஆகுறது காமிக்கிறதுக்கு அதேதான் கெட்டி. ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், அது வந்து இங்கே வைப்போம். ptmin pg. ஓகே, pg செட் பண்ண வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், முதல்ல வச்சுட்டு கிளாஸ் நேம் p2 pg has 404040. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் பிரேக் பண்ணிக்குவோம், 8 போட்டு பார்ப்போம். ஓகே, எம்டி 10 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரீசெட் ரேட் பட்டன் கொடுத்துட்டு பேடிங் வந்து நம்ம ஸ்டார்ட்டுக்கும் அதாவது எக்ஸ் கொடுத்துக்குவோம். பேடிங் 5 வச்சுக்குவோம். இல்லைடா, இதை வச்சுட்டு பிடி 2 பிடி 2. ஓகே, எல்ஜி பக்கம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆன் கிளிக் ஆகணும். ஆன் கிளிக். ஸோ ஆன் கிளிக் அப்போ என்ன நடக்கணும்னா செட் பாக்ஸ் வந்து எம்டி அரேவா ஆகணும். செட் பாக்ஸ் எம்டி அரே ஆகணும். அதே மாதிரி செட் லாக் வந்து ஃபால்ஸ் ஆகணும். வேற என்ன இருக்கு, ஸோ இதில் பாக்ஸ். ஸோ இதை ஜூம் பண்ணி பார்ப்போம்.
ஓ, இது தப்பிட்டேன். இதில் வந்து ஓ கொடுக்கணும். ஏன் இந்த ரோ ஒர்க் ஆகல? ஸோ இதில் 6 6 இதில் பாருங்களேன். ஓகே, இதில் வந்து 8 கொடுக்கணும். 8 கொடுக்கல. ஓகே. ஸோ அதில் 8 கொடுக்கல, அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி. ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு எக்ஸோ எக்ஸ்பி. ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ ஆக்சுவலாக நம்ம திருப்பி திருப்பி கிளிக் பண்ணும்போது ஐகான் டாகல் ஆகுது. ஸோ டாகல் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு கண்டிஷன் எடுக்குது. கண்டிஷன் இதெல்லாமா என்ன பண்ணணும்னா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும் இந்த டேட்டா எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு ஓல்டு டேட்டா இண்டெக்ஸ் அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் இந்த டேட்டா அப்டேட் ஆகும். ஸோ எப்போ இதில் எக்ஸோ நோவோ இருக்கும், அப்போ இந்த இது காலாவது நம்ம ஜஸ்ட் ஓல்டு டேட்டாவை ரிட்டர்ன் செக் பண்ணிடலாமா? ஸோ நம்ம வந்து டேட்டா அப்டேட் ஆகலை. ஸோ ஓகே, கோட் பர்ஃபெக்டாக